அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இதற்கு முன்பாக பேசும்பொழுது விக்கி அவர்கள் சொன்னார்கள், இந்த திரைப்படம் எல்லாவற்றையும் மறப்பதற்கு என்று குறிப்பிட்டார்கள். ஆனால் இந்த படத்தை பார்க்கும் பொழுது, இந்த ட்ரெய்லரை, இந்த பாடல்களை பார்க்கும் பொழுது எதையுமே மறக்க முடியாது என்கிற உணர்வுகள் தான் எனக்கு தோணுச்சு. ஜன்னலிலிருந்து நீங்கள் பார்க்க வேண்டாம், எங்கள் வீட்டுக்குள் வந்து பாருங்கள் என்று தயாரிப்பாளர் அவர்கள் சொன்னார்கள். உங்கள் வீட்டில் அல்ல, உங்கள் மடியில் படுத்து இந்த கதையை கேட்பது போல இருக்கிறது. இதை பார்க்கும் பொழுது என்னோட கண் அப்படியே ஒரு நிமிஷம் கலங்கிருச்சு. ஒரு ட்ரெய்லரை பார்த்து நான் கண் கலங்கியது இந்த அந்தோணி திரைப்படத்தை பார்த்தேன். நண்பர்களே, இந்த படத்தின் தயாரிப்பாளர் யார் எனக்கு தெரியாது. இசையமைப்பாளர் ஐயா இசைஞானி இளையராஜா அப்படின்னு மட்டும்தான் எனக்கு தெரியும். 2 இளைஞர்கள் என்னை தேடி வந்தாங்க. அதில் தம்பி ஜெனேஸ்வரன் என்னை பார்த்தான். தான் இலங்கை மண்ணில் ஒரு படம் எடுத்திருக்கிறதாகவும், அந்த படத்துடைய ஆடியோ வெளியீட்டுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டான். நான் அந்த இளைஞனை ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தேன். ரொம்ப கொஞ்சம் வயசுள்ள ஒரு இளைஞன். அங்கே ஒரு சினிமா எடுத்து அந்த படத்தை இங்கே இருக்கிற தியேட்டர்களில் விநியோகிக்கிறதுக்கு வந்திருக்கான் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. வேறு எந்த காரணமுமே கிடையாது. ஒரு அழிந்து போன ஒரு நாட்டிலிருந்து, அழிக்கப்பட்ட ஒரு நாட்டிலிருந்து 2 இளைஞர்கள், ஏன்னால் போர் முடிஞ்ச சூழலில் இந்த 2 இயக்குனர்களும் எப்படி ஒரு 5 வயசு 6 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப 5 வயசு 6 வயசு குழந்தைகளாக இருந்திருப்பாங்க. அந்த வயசுலேருந்து எழுந்து வந்து இப்படி ஒரு சினிமாவை எடுத்து அதை இங்கே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இலங்கையிலிருந்து வருகிறோம்னு சொன்ன ஒரே ஒரு காரணம்தான் நான் இந்த விழாவில் கலந்து கொள்வதற்கு காரணம். இசைஞானி இளையராஜா அவர்கள் இந்த படத்துக்கு இசை என்று சொன்னார்கள். எனக்கு என்னவோ அவர் ஆசீர்வாதம் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். இசையமைச்சிருக்காருன்னு சொல்கிறத விட ஹி பிளஸ்டு அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஒவ்வொரு அந்த பாட்டு, அந்த ட்ரெய்லருக்கு போடப்பட்ட அந்த பின்னணி இசை, அதை பார்க்கும்போது என்னோடய உள்ளுணர்வு அதுதான் சொல்லுச்சு. ஒரு நாடு சிதிலமான பிறகு, சிதைஞ்ச பிறகு, அதுக்கு பிறகு அங்கே ஒரு வாழ்க்கை எப்பயுமே, நீங்கள் உலக நாடுகள் எந்த நாடுகள்லையும் எடுத்துக்கோங்க, போர் முடிந்த பிறகு அல்லது போர் முடிந்ததாக அறிவிக்கப்பட்ட பிறகு அந்த நாட்டில் வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி பார்த்தாலும் கேள்விக்குறி தான். அங்கே ஒரு தனியனோட இருப்பு அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். எப்போ வேணாலும் யார் வேணாலும் எதற்காக வேணாலும் கேள்வி கேட்பார் இல்லாமல் கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை அதன் பிறகு அங்கே எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு அச்சம் எப்போ வேணாலும் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த திரைப்படத்தை எடுத்த ஜெனோசனாக இருக்கட்டும், சூதரனாக இருக்கட்டும், அந்த இளைஞர்களின் நினைவுகளில் அந்த குண்டு விழுந்த அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். இதை யாராவது மறக்க முடியுமா? இதை யாராவது மறக்க முடியுமா? அப்போ உளவியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அதிகாரத்தின் பக்கம் இருந்தும் ஒரு அடக்குமுறையை சந்தித்து வருகிற ஜனங்களின் கலை வடிவமாக தான் இந்த அந்தோணியை நான் பார்க்குறேன். இந்த படத்து அந்தோணியை நான் பார்க்குறேன். ஏன் இன்னும் விடுதலை புலி அமைப்பை தடை செய்த அமைப்பை ஏன் இந்தியா இன்னும் அதை அந்த தடையை நீக்க மாட்டேங்கிறாங்க? விடுதலை புலிகள் தான் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சே. விடுதலை புலிகளில் யாரும் உயிரோடு இல்லை. ஏன் அந்த தடையை நீக்காமல் இருக்காங்க?
நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, யாரை வேண்டுமானாலும் கைது செய்யலாம், அதுக்காகத்தான். அதனால தான் அந்த தடையை அவங்க இன்னும் நீக்காமல் இருக்காங்க. நான் யாரோடும் உடன்பட்டோ அல்லது முரண்பட்டோ இங்கே நான் பேசலை, என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன். சமீபத்தில் பத்திரிகைகளில் நான் பார்த்தேன், இன்னும் அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது, இன்னும் அந்த தடையை நீக்கம் பண்ணலன்னு. அது காரணம் அதுதான். நண்பர்களை, முதலில் இந்த படத்தில் பணியாற்றிய அந்த ஒளிப்பதிவாளருக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அந்த கடலையும் அந்த அலையையும் அந்த வாழ்க்கையையும் அப்படி கண் முன்னாடி கொண்டு வந்து தத்ரூபமாக அதை கொண்டு வந்து வச்சுருக்கார். அதே மாதிரி இந்த படத்தில் நடிச்சிருக்கிற என்னுடைய அருமை நண்பர் வின்சென்ட். இனிமே வின்சென்ட், உங்கள் பேர் அந்தோணி வின்சென்ட். நான் வின்சென்ட்டை நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீ இவ்வளவு சிறந்த ஒரு நடிகன்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு, என்னை மன்னிச்சிரு. ஏன்னா ஒரு 2-3 படம் நான் நடிக்கிறதுக்கு கூப்பிடுவேன். அப்போ ஒரு நார்வேயில் இருப்பார், ஸ்ரீலங்காவில் இருப்பார், சந்திக்க முடியாமல் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அவ்வளவு கண்ட்ரோல்டாக ஒரு முழு படம் பார்த்த ஒரு திருப்தி எனக்கு இந்த ட்ரெய்லரில் எனக்கு கிடைக்கிது. ஒரு ஆக்டர், ஒரு கம்ப்ளீட் ஆக்டர் தான் அந்த அந்த எமோஷன்ஸ் ஹோல்டு பண்ண முடியும். ஒரு சின்னதாக நிமிர்ந்து பார்க்கணுன்னா கூட அந்த எமோஷன்ஸ் அது 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 அதில் கொண்டு வர்றாரு அதில். ஸோ எனக்கு நவயுக இலங்கை சினிமாவிலிருந்து ஒரு புதிய சக்தி ஒன்று உருவாகிருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது இந்த படத்தை பார்க்கும்போது என்னுடைய இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது எனக்கு என்னுடைய ஆள் மனம் அதை தான். ஸோ அவ்வளோ நேர்த்தியாக இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது. அதே மாதிரி இந்த படத்தில் நடித்த கதாநாயகியாக இருக்கட்டும், அந்த கதாபாத்திரத்தோட டிஜே பானு அவர்களுக்கும், ஏன்னா இது எல்லாமே அங்கேருந்து நான் அப்சர்வ் பண்ண விஷயங்கள் தான். இந்த ஸ்க்ரீனில் அவங்க எனக்கு காமிச்சதோட ரிஃப்ளெக்ஷன் தான் இது. ஸோ அப்படி இந்த அற்புதமான அந்தோணியில் ஒரு தோணி இருக்குது. அந்த தோணி கண்டிப்பாக கரையேறி வரும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த ட்ரெய்லரை பார்த்த உடனே இந்த காவியத்தை எப்போ நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற ஆர்வம் எனக்கு உண்டாயிருச்சு. கண்டிப்பாக இந்த ட்ரெய்லர் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த உணர்ச்சி உண்டாகும். ஆகவே ஒரு திரைப்படம் அப்படின்றது எதையும் மறக்கிறதுக்கு இல்லை. ஏன்னா இன்றைக்கி வாழ்க்கையே எல்லாமே எதனால் நிகழ்த்தப்படுகிறதுனா ஏதோ ஒன்றை மறைக்கிறதுக்கு, எதையோ ஒன்றை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எதையோ ஒன்றை ஏன்னா பேசினாலும் காசு, பார்த்தாலும் காசு, ஒரு தாகம் வந்துச்சு தண்ணி வாங்கி குடித்தாலும் காசு, பாத்ரூம் வந்துருச்சு போனாலும் காசு. மனித வாழ்க்கையில் எல்லாமே பணம் சம்மந்தப்பட்டுருச்சு. ஸோ அப்போ நீங்கள் பார்க்க வைக்கப்படுகிற உலகத்தில் இருக்கீங்க, நீங்கள் கேட்க வைக்கப்படுகிற ஒரு உலகத்தில் இருக்கீங்க. ஒட்டுமொத்த மனித வாழ்க்கையை அபிப்பிராயங்களை உருவாக்குவதும் அபிப்பிராயங்களை அழிக்கிறதையும் வேடிக்கை பார்க்கறதில் கொண்டு வச்சுட்டானுங்க. இதுதான் இன்னைக்கு இருக்கிற உலகம். ஸோ அப்படி இருக்கிற உலகத்தில் ஈழத்து மக்களை, அவருடைய வாழ்வியலை உயிரோட்டமாக, போருக்கு பின்னான அந்த வாழ்க்கையை, அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பரிதவிப்பை காட்டுகிற இந்த அந்தோணி திரைப்படம் மாபெரும் வெற்றி அடையும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இந்த வெற்றிக்கு பத்திரிகையாளர்களாகிய நீங்கள் உறுதுணை இருக்க வேண்டும். எனக்கு அந்த நீர்ப்பறவை காலங்கள் ஞாபகத்துக்கு, தேவராஜ் இருக்கார், நீர்ப்பறவை காலங்கள் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. இந்த படத்தை நீங்கள் சுமந்து கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். ஒவ்வொரு சிறிய படத்துக்கும் ஒரு எழுத்தாளனுக்கு பத்திரிகையாளர் தான் துணை, வேறு யாருமே கிடையாது. அந்த இளைஞர்கள் எடுத்த இந்த படத்தை, அந்தோணிங்கிற படத்தை மக்கள் மன்றத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இதோடைய தயாரிப்பாளருக்கு, அவர் பேர் என்ன சொன்னீங்க, ரமணன், தயாரிப்பாளர் ரமணன் அவர்களுக்கு என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு தரமான படத்தை நீங்கள் எடுத்ததற்கு. படத்தின் இசையமைப்பாளர்களுக்கு என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்கள். இப்படி ஒரு இசையை தந்ததுக்கு நன்றி. வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம்.
கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு வரும்போது. ஆக்சுவலி ஹாஸ்பிட்டலுக்கு போய் வர அந்த மாதிரி ஒரு டைம் வந்தாச்சு. பட் அதுக்கு சாரி. இந்த நான் ஏற்கனவே ட்ரெய்லர் பாடங்கள் படம் பார்த்துட்டேன். ஸோ அது உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நம்ம இவ்வளோ கேமரா முன்னாடி நடித்தாலும் இந்த மேடையில் பேசுகிறது ரொம்பவே கஷ்டம் உண்மையாகவே. ஆனால் மேடையில் இருக்கிற நிறைய ஆள் வந்து எனக்கு பிடிச்சி போச்ச ஆள். ஸோ அவங்கள எல்லாருக்கும் இங்கே வந்ததுக்கு நன்றி. லெனின் பாரதி அவர்கள், சீனு அவர்கள், நீங்கள் எல்லாரும். நீங்கள் இந்த ட்ரெய்லர் லான்ச்சுக்கு இப்போ வந்தீங்க. பட் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணும்போது அவர் ஸ்ரீலங்காவில் இருந்தார். ஸோ அப்போ கூட ரொம்பவே நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தை பண்ணும்போது வந்து நாங்கள் எல்லாரும் இப்போது ட்ரெய்லரில் இருக்கோம், சினிமாவில் இருக்கோம். எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்குது. பட் அந்த ஊர் மக்கள், அங்கே இருக்கிற ஃபிஷர்மேன், அவங்களெல்லாம் வந்து ஒரு இது ஸ்ரீலங்காவோட ராஜா ஹரிஷ்சந்திர மாதிரி ஃபீல் பண்ணாங்க. அவங்க வந்து அந்த ஊர் மக்கள் வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணி, குட்டி குட்டி பசங்கள் வந்து கூப்பிடுறதுக்கு ஒரு ஏடி இல்லாத அந்த குட்டி பசங்க வந்து இப்போது ஒரு சின்ன ஏடி, அந்த மாதிரி நிறைய மக்கள் வந்து அப்படியே ஹெல்ப் பண்ணாங்க. சாப்பாடு கொடுக்கறதுக்கு, பாத்ரூம் கொடுக்கறதுக்கு, நிறைய திங்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து அவங்களோட ஒரு ராஜா ஹரிஷ்சந்திர மாதிரி ஃபீல் பண்ணி இந்த படத்தை வந்து பாருங்கள், தியேட்டருக்கு வாங்க. அது மட்டும் தான் சொல்ல முடியும். போதும். நன்றி. ஓ, ஐ திங்க் எவ்ரிபடி டிட் a great performance. What else I can say? Thank you. எல்லாருக்கும் வணக்கம். பேசுகிறதுக்கு முதல் நான் நடித்த படம் ஒரு 10 படத்தில் ஆடியோ லான்ச் வந்திருக்கேன். வேடிக்கை பார்க்குறதுக்குன்னு ஒரு படத்துக்கு போயிருக்கேன். ஆனால் எந்த ஆங்கருமே கண்ணீர் விட்டு பார்த்ததில்ல. எங்களோட படம் ஏற்கனவே சோகமான படம். வாரவங்க எல்லாமே சோகமாகவே பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ என்னையும் அந்த டைரக்டர் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாங்க. நீங்கள் ஃப்ளைட் எடுத்து போய் ஜஃப்னாவுக்கு போக தேவையில்ல, டிக்கெட் எடுத்து போனீங்கன்னு சொன்னால் ஜஃப்னா டவுனில் இறங்கி அல்லப்பட்டின்னு சொல்லி ஒரு கிராமம் இருக்குது. ராஜா சாரோட 5 பாட்டை கேட்டுட்டு நீங்கள் அங்கே போனீங்கன்னு சொன்னால் எங்கள் ஊரை பார்க்கலாம்னு சொல்லி அந்தோணி சார்பில் நாங்கள் உங்களை வந்து பூ கொடுத்து கௌரவிக்கிறோம். இது புற கூல் சுரேஷ் கொடுத்த பூ மாதிரி மான மாதிரி போகாமல் அண்ணன் முறையில் கொடுத்த பூவு. சரி, எனக்கு 2 வார்த்தையில் இது நான் இந்த படத்தை பற்றி பேசணுன்னா என்கிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கும். பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பேசுகிறேன். ப்ளீஸ் பொறுத்து கொஞ்சம் கேளுங்க. என்னென்னா, நான் 8 வயசில் எங்கள் அம்மாட்ட 1 ரூபா 2 ரூபா திருடி சினிமா பார்க்க வழிக்கிட்டு சூப்பர் ஸ்டாரோட ஆடு புலி ஆட்டம் படம் பார்த்துட்டு அவரோட பெரிய ஃபேன் ஆகி அவரோட போஸ்டர் பார்த்துட்டு எங்கள் ஊரில் ஒரு மினி தியேட்டர் இருக்குது. அந்த மினி தியேட்டரில் ஒரு போஸ்டர் பார்த்துட்டு இப்படி ஒரு போஸ்டரில் நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா, அதுக்கப்புறம் எனக்கு அந்த கனவு எப்படி அதை கொண்டு செலுத்துறது, அதை எப்படி பார்க்குறதுலாம் எனக்கு தெரியவே தெரியாது. அப்புறம் போர் சூழ்நிலை வந்துட்டு இடம்பெயர்ந்து குடும்பத்தோட நார்வே நாட்டில் போய் குடியேறினேன். அங்கே போய்ட்டு 16 வயசில் ஒரு வெள்ளைக்கார நாட்டுக்கு போனால் எப்படி வாழ்ந்துருப்பேன்னு தெரியும் உங்களுக்கெல்லாம். நல்லா ஃப்ரீயாக, எவ்வளோ ஃப்ரீயாக வாழ முடியும் அவ்வளோ ஃப்ரீயாக சந்தோஷமாக வாழ்ந்தேன். உள்ளூர் நாடகங்களில் நடிப்பேன், டான்ஸ் ஆடுவோம், பாட்டு படிப்பேன், இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது சும்மா வேடிக்கையாக இருந்த விஷயம் வந்து NTFF நோர்வே தமிழ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், இந்தியாவில் இருக்க உலக படங்கள் எல்லாத்துக்கும் அவார்டு கொடுக்குற வசீகரன் அவர்களுக்கு நான் உதவியாக வந்து அவர்கிட்ட ஃபெஸ்டிவலில் இருப்பேன். அந்த டைமில் தான் நிறைய டைரக்டர்ஸோட சேர்ந்து பழகிறதுக்கு வாய்ப்பு கிடைத்தது. நான் வந்து கொஞ்சம் திமிராக இருப்பேன். எனக்கு இந்த பம்முறதெல்லாம் தெரியாது, அப்படி பம்முறதெல்லாம் தெரியாது, ஏன்னா எனக்கு சினிமா தெரியாது. அப்படி இருக்கும்போது தான் பிரபு சாலமன் சார், நான் நடிக்க வேண்டிய முதல் படம் நீர்ப்பறவை சார், ஸ்ரீராமசாமி சார் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொன்னார். பட் அங்கேருந்து வர முடியல, அதால் அதை நடிக்க முடியல. இந்த டைமில் பத்திரிகை நம்மளுடைய ப்ளீஸ் உங்கள்கிட்ட நீங்கள் தான் அதை கொண்டு சேர்க்கணும். என் கனவை நினைவாக்கி எனக்கு சினிமா வாய்ப்பு தந்த எனது குருநாதர் பிரபு சாலமன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியையும் என்றும் இதை மறக்காமல் இருப்பேன். அதேபோல் இலங்கையில் முதல் யாழ்ப்பாணத்திலிருந்து எங்களுக்கு வணிகம் இல்லாத ஒரு ஊரிலிருந்து எப்படி இந்த காசை திருப்பி எடுக்க போகிறோன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது, சத்தியமாக தெரியாது. ஒரு
நம்ம ஒரு காசுக்கு ஒரு கோடியில் ஆரம்பிப்போம், 2 கோடியில் ஆரம்பிப்போம், 3 கோடியில், 5 கோடி அப்படி காய்ச்சி அதை சலிக்காமல் என்ன நம்பிக்கையில் இந்த மனுஷன் காசை கொடுத்தானோ, என்ன நம்பிக்கையில் இந்த மனுஷனை நம்பி இன்வெஸ்டர் சின்ன சின்ன பொடி 1000 ரூபா 2000 ரூபா யூரோ கொடுத்தவன் 500 ரூபா கொடுத்தவனா எல்லாரும் தான் சேர்த்துக்கிறது. இன்றைக்கி பிரசாத் லேபில் வந்துட்டு நான் 12 வருஷம் ஆச்சு சினிமாவுக்கு. எனக்கு கதாநாயகன், அதாவது இந்த படத்தின் முக்கியமான, அதாவது ஹீரோண்டுவாங்க, கதாநாயகன்டுவாங்க, இந்த படத்தின் முதன்மை பாத்திரம் கொடுத்து என்னை இங்கே நின்று பேச வைக்கும் அளவுக்கு எங்கள் சினிமா வளர்ந்து கொண்டு வருகிறது. அதற்கு ரமணனாக்க முதல்ல நன்றி. எங்களுக்கு அடிக்கடி முக்கியமான ஒரு நபர் சோமிதரன் அண்ணா. அவரை பற்றி நான் இந்த புக்கு படிக்கிறது, டாக்குமெண்ட்ரி பார்க்குறதுலாம் கிடையாது. நமக்கு யாராவது சொன்னாங்கன்னா வேடிக்கையாக கேட்டுப்பேன். ஆனால் சோமிதரன் நான் பார்த்த பிறகு தான் நான் கொஞ்சம் அந்த ஈழத்தை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கணுமென்று ஆசைப்பட்டேன். அதுக்கு நன்றி. நீடுகிறா படத்தில் எனக்கு வாய்ப்பு அளித்ததுக்கு மிக்க நன்றி. எங்கள் படத்தை வந்து இங்கிருந்து வந்து எங்கள் படத்தின் பூஜையில் கலந்து கொண்டார் சீனுராமசாமி சார், அவருக்கு நன்றி சொல்லியாச்சு. அப்புறம் லெனின் பாரதி அண்ணா, எனக்கும் அவருக்கும் கருத்து பெரும் 2 பேருக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் 2 பேரும் ஒன்றா தான் இருக்கிறோம். ஏன்னா நான் ரஜினி சாரோட தீவிர ஃபேனு. ஓகே, நான் சினிமாவோட ஃபேனு, ரஜினி சாரோட ஃபேன், அவ்வளோதான். நான் ஒரு படத்தை படமாக பார்ப்பதால். அப்புறம் வந்து யாரை பற்றி சொல்ல, சுதர்ஷன் ஆக்டர், அவனும் எனக்கு ஒரு தம்பி தான். இந்த படத்தில் அவனோட நடிக்கிறது எனக்கு சந்தோஷம். அப்புறம் யாரை பற்றி சொல்லணுது இல்லை. ஆனால் இங்கே சொல்ல போனால் ஜெனோசன் என்ற அந்த ஒரு நபர், அவருக்கு எலும்பி நின்றீங்கன்னு சொன்னால் அவருக்கு நீங்கள் எல்லாம் அவருக்கா பார்த்துக்கோங்க. இந்த அவரை பற்றி தான் இங்கே நேற்று ஒரு ஆங்கர் கேட்டாங்க, எனக்கு ஒரு ஸ்வீட் கொடுத்து இந்த படத்தில் வேலை செஞ்ச ஆக்களில் இந்த ஸ்வீட்டை யாருக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால், நான் சொன்ன வந்துட்டு சுகிர்தன் டைரக்டர், நீங்கள் ஒரு எழுந்தினில்லை சுகிர்தன், இவருக்கு கொடுப்போன்னு சொன்னேன். அப்புறம் டக்குன்னு எனக்கு ஸ்டாக்காக இவனுக்கு கொடுக்க, எல்லாத்தையும் அவனுக்கு தான் கொடுக்கணும்னு சொன்னேன். ஏன்னா கிட்டத்தட்ட 7 வருஷமாக வந்து எல்லா சினிமா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் மதுரையில் இருந்தோ, கோயம்புத்தூர்லேருந்து, இந்த ஊரில் இருந்தோ, இல்லாட்டி எந்த நாட்டில் இருந்தோ வார எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டரும் பாடுற அதே கஷ்டத்தை பட்டாலும் கடைசி மட்டும் விட்டாமல் நின்று முயற்சி பண்ணி, அவங்க நிச்சயந்தானா இலங்கையில் வந்து ஒரு 2 லட்சம் 3 லட்சம் சம்பளத்தில் வேலை செஞ்சுட்டுலாம் போயிருக்கலாம். எல்லாத்தையும் விட்டுட்டு இதைத்தான் பண்ணணும்னு சொல்லி வந்து லெனின் நான் சொன்ன மாதிரி எல்லாரும் எடுக்கிற படம் எடுக்காமல் புதுசாக ஒரு படம் எடுப்பேன்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. இந்த படத்தோட கதை கேட்டு நான் தான் முதல்ல எனக்கு பிடிக்கலன்னு சொன்னாலும், ஆனால் இந்த படத்தில் நடிச்சிருக்காட்டி நான் பெரிய ஒரு குற்றம் செய்தவனாக தான் இருந்திருப்பேன்னு சொன்னால், இதே பிறகு என்ன கூப்பிட்டுருப்பாங்க ஆடியோ லான்ச்சுக்கு. இப்படி ஒரு ட்ரெய்லரை பார்த்துட்டு ஆனால் முட்டாள் பகலே இந்த படத்தை விட்டேன்னு சொல்லி புலம்பாமல் என்னை நம்பி என்னை உருவாக்கி ஒரு அந்தோனியாக என்னை மாற்றி, எனக்கு ரொம்ப ஆசை தான். 12 வருஷமாக கயல் வின்சன் சொல்கிறாங்க, அந்தோனி வின்சன் சொன்னாலும் நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்றேன். அப்புறம் டிஜே பானு, அவங்கள பற்றி கண்டிப்பாக சொல்லணும். என்ன சொன்னால், அவங்க வந்துட்டு செலக்ட் பண்ணி படம் நடிப்பாங்க. ஆனால் என்ன ஆச்சரியம்னு சொன்னால், இவங்க இந்த படத்துக்கு எங்கள் படமும் கதை கேட்டாங்க, ஓகே சொல்லலை. அப்புறம் தெலுங்கில் ஒரு 50 லட்ச ரூபா சம்பளத்தில் ஒரு படம் கிடச்சிச்சு. எவ்வளோ பெரிய முட்டான்னு தெரியல. அந்த படத்தை வேணான்ட்டு யாழ்ப்பாணத்துக்கு தனியாக ஒரு ஆளாக வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. அசிஸ்டன்ட் கிடையாது, மேக்கப் ஆர்டிஸ்ட் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நாங்கள் யாரை சொல்கிறோமோ இவங்க தான் மேக்கப் ஆர்டிஸ்ட்ன்ட்டு கையில் சொன்னால், கலையா அவங்க தான் மேக்கப் ஆர்டிஸ்ட்ன்ட்டு சொல்லி ஒத்துக்கிட்டு எங்களுக்கு முழுக்க ஒத்துழைப்பு கொடுத்தது. சீரியஸாக இந்த படத்தில் வந்துட்டு அந்தோனியா வேறு யாரும் வேணாலும் நடிச்சிருக்கலாம். அதுக்கு நிறைய நடிகர், நல்ல நடிகர்கள் இருக்காங்க. ஆனால் நளினியாக நடிக்கிறதுக்கு அவங்களால மட்டும்தான் முடியும். நீங்கள் இருக்கிற எல்லா போஸ்டர்லையும் பாருங்கள், நளினி அங்கே இருப்பாங்க. இந்த நளினிக்குள்ளே அந்த கூட்டுக்குள்ளே குறுகி பண்ணிக்கிற அந்தோடி மட்டும்தான் நான். அடே நீ இப்படிலாம் பேசுவேன்னு யோசிக்கிறீங்களாடா? அதான் பேசுனா சரி. நன்றி. அந்தோணி படத்தை நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துட்டீங்க. தேவராஜனே, நீங்கள் தான் மெயின் ஆள், எல்லாருக்கும் தலைக்கட்டு பார்த்துக்குங்க. கயல் படத்தில் எனக்கு அடித்து என்னை துன்பம் பண்ணாலே நீங்கள். எனக்கு எல்லாரையும் தெரியாது, தேவராஜனோட சேர்த்து கயல் படம் நடித்தபடி அவர் ஞாபகம் இருக்குது. மற்றபடி இங்கே வந்திருக்க நண்பர்கள் எல்லோரும் நான் கெஞ்சி கேட்குற ஆள்லாம் கிடையாது. இது நல்ல படமாக இருந்தால், இது நல்ல ட்ரெய்லராக இருந்தால், இளையராஜா சார் போட்டது நல்ல பாட்டாக இருந்தால், தயவுசெய்து இது தமிழ்நாட்டிலும் மலையாளத்திலும் சிங்களத்திலும் ஒரு வெற்றி படமாக அமைய வேண்டும். இங்கே இருக்க பசங்களுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, எங்கள் பசங்களுக்கெல்லாம் சான்ஸ் கிடையாது. இது ரமணனை மாதிரி இன்னொரு ப்ரொடியூசர் ஒன்று சொன்னால் இந்த படம் ஜெயிக்கணும், இதுக்கு ஒரு வணிகம் உருவாக்கணும். இன்னொரு 5 வருஷத்தில் இலங்கையிலிருந்து ஈழத்திலிருந்து தமிழ் கலைஞர்கள்
இசையமைப்பாளர்கள், ஒளிப்பதிவாளர்கள், டெக்னீஷியன், எடிட்டர். நமக்கு சுரேஷன்றெல்லாம் கிடைச்சது. நம்ம எடிட்டர் சுரேஷெல்லாம் அவன் பெரிய பெரிய படம்லாம் வேலை செஞ்சவன். இந்த பையன் அவனை படத்தின பாடலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லாம் தனித்தனியாக வீடியோ எடுத்து போடுங்க. சாவடிச்சிட்டான். அவன் அவரோட ஒய்ஃபு ஃபோன் பண்ணி ஜனசன்னா என் கணவரை வீட்டை விடுறீங்களான்ற கேட்குற அளவுக்கு வேலை வாங்கினாங்க. தேங்க்ஸ் பிரதர், இவங்க இதெல்லாம் பண்ணி கொடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றி. இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி சொல்லி, ட்ரெய்லர் பார்த்தீங்கல்ல, இந்த எமோஷனலான ட்ரெய்லர் பார்த்தீங்க. கடைசியாக முடிக்கும்போது இந்த ட்ரெய்லர் பற்றி உங்கள் வாயால் சொல்லுங்கள் தங்கச்சி. நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வாழ்க தமிழர். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். என்னோட கணவரும் நானும் இலங்கையில் தான் பிறந்து வளர்ந்ததெல்லாம். ஆனால் எங்கள் ஊரை பற்றி படம் எடுத்தது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. என்னோட கணவரோட ஆசீர்வாதத்தால் இந்த அந்தோணி படம் பெரிய வெற்றி பட வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் இங்கே உட்காந்துருக்கிறது ரொம்ப எமோஷ்னலாக தான் இருக்கிறேன். ஒரு உதவி இயக்குனராக தென்னிந்தியாவை தேடி வந்த நான் அந்த ஞாபகங்களை நான் இங்கே மீட்டி பார்க்குறேன். ஒரு டிக்கெட் காசுலேருந்து இங்கே வந்து ஒவ்வொரு வேலைக்காகவும் வளமையான சினிமாக்காரர்கள் படுற அதே கஷ்டங்களை அனுபவித்த அந்த நாட்கள். ஏன்னா இந்த பிரசத் லேபில் வந்து எத்தனையோ ஆடியோ லான்ச் அந்த பின்னுக்கு நின்று நான் பார்த்துருக்கேன், நானும் சுயர்தனம். அதால் இந்த மேடையில் இருக்கிறது ரொம்ப உணர்வு பூர்வமான ஒரு விஷயம். அடுத்தது ஷோபனா மேம் சொன்ன மாதிரி இந்த அந்தோணியார், அவங்க அதை ஏன் இன்றைக்கி சொன்னாங்கன்றது எனக்கு தெரியாது. அந்தோணியார் வந்து இந்த படத்தின் ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார். தயாரிப்பாளர் எப்படி முதலீடு பண்ணி இந்த படத்தில் எங்களுக்கு ஃபிசிக்கலாக சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிறாரோ, அந்த மாதிரி இந்த பிரபஞ்சம் எங்களுக்கு இந்த படத்துக்கு நிறைய விஷயங்களை தந்து கொண்டே இருக்குது. அது எல்லாமே ஒரு கனவுகள். எப்படி அதெல்லாம் நடந்து கொண்டிருக்குன்றது எனக்கு தெரியாது. அதில் முதன்மையான விஷயம், இந்த படம் வந்து எடுத்தது ஒரு உதவி இயக்குனர்களாக நாங்கள் 2 பேரும் பயணித்து கொண்டிருந்தோம். அதுக்கு பிறகு மழைக்கால இரவுகள் என்று சுயதன் ஒரு படத்தை எடுத்து அந்த படம் ஒரு சில விருதுகளை வென்று அது தயாரிப்பாளர் பிடிச்சு போய் அந்த படத்தை இந்த அந்தோணி படத்தை நாங்கள் தொடங்கினாங்க. இந்த படத்துக்குள்ளே வின்சென்ட் அண்ணாவாக இருக்கட்டும், டிஜே பானு மேமாக இருக்கட்டும், அதை விட ஒரு அண்ணாமார் குரூப் ஒன்று இருக்குது. ஸ்ரீஸ்கந்தராஜா அண்ணா, விஜய் அண்ணா, மற்றது வந்து எங்களோட பார்த்தி அண்ணா, இந்த மாதிரி சில அண்ணாமார் வந்து தங்களை அறியாமலேயே நிறைய உதவிகளை வந்து எங்களுக்கு செய்து கொண்டிருக்கணும். இந்த படம் ஷூட் பண்ண கேமராலாம் வந்து நாங்கள் சொந்தமாக இந்தியாவிலேருந்து வாங்கி கொண்டு போய் ஷூட் பண்ண அலெக்ஸா கேமரா. அப்போ சின்ன சின்ன கேமராக்களில் பண்ணக்கூடாது, ஒரு ஃபிலிம் கேமராவில் தான் யாழ்ப்பாணத்தில் படம் எடுக்கணுமெண்டு இங்கே ஃபிலிம் ஷூட்டிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரி ஒரு நோக்கத்துக்காக சுற்றிட்டு இருந்தவங்களுக்கு நாங்கள் நினச்சது தான் நாங்கள் நடத்தினாங்க யாழ்ப்பாணத்தில். அப்போ ஏதாவது ஒரு சினிமாவில் கொஞ்சமாவது கற்றுக்கிட்டு ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஃபிலிம் மேக் பண்ணணும் என்ற ஒரு ஆர்வத்தை இன்றைக்கு நினைவாக்கி இந்த திரைப்படத்தின் இசை வெளியீடு, ட்ரெய்லர் வெளியீட்டு விழாக்கு வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்துருக்கிறோம். அதே மாதிரி இந்த படத்தில் நிறைய பேர்கிட்ட நான் நிறைய கஷ்டப்படுத்தியிருக்கேன். நிறைய சப்போர்ட் பண்ண சொல்லி, நிறைய ஹெல்ப் பண்ண சொல்லி, நிறைய பேர் எதுவுமே என்னட்ட கம்ப்ளைண்டாக கொண்டு வராமல் இந்த படத்தை ஒர்க் பண்ணி தந்திருக்கிறீங்க. அதே மாதிரி ஐரோப்பிய கலைஞர்கள் நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறீங்க. இந்த படத்தில் முதலீட்டாளர்களாக இருக்கணும். அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. வளமையான ஒரு சினிமா இல்லாமல் யாழ்ப்பாணத்திலிருந்து முதல் ஒரு நல்ல சினிமாவை, ஒரு நல்ல ஒரு படத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் என்ற எண்ணத்தில் தான் அந்தோணி படம் எடுத்திருக்கிறோம். ஒரு கடலோர காதல் காவியம் என்ற ஒரு விஷயந்தான் இதுக்குள்ளே இருக்குது. எல்லா பல்வகை சமூகத்தினரும் இந்த படத்தை பார்க்கணும். ஒரு ஃபீல் குட்டான படம். தியேட்டரில் பார்த்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். இங்கே உள்ள மீடியா நண்பர்கள் அவர்கள்லாம் இந்த தமிழ்நாட்டில் முதன்மையானவர்கள். ஒரு விஷயத்தையும் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு மக்கள்கிட்ட நீங்கள் எங்களுடைய இந்த திரைப்படத்தை தமிழ்நாட்டிலையும் உலகம் முழுக்கவும் இருக்கிற மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், இதை வெற்றியடை செய்யணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நல்ல மழை பெய்து எந்தன் காடு இங்கு கனிந்தது, நான் நினைத்த எண்ணம் கல்வெட்டாக வளர்ந்தது, கொம்பு தேனை பார்த்து நின்றேன் கையில் வந்து விழுந்தது, கூட்டத்தோடு நின்ற என்னை கொஞ்சம் மன்னம் அழைத்தது. அப்படின்ற மாதிரி இந்த நிகழ்வு எனக்கு நன்றி. எல்லாமே அவர் சொல்லிட்டாரு. படத்தை பற்றி நான் சொல்கிறேன். எல்லா ஒரு படத்தில் சொல்லியிருப்பாங்க, காதலும் கடலும் எப்பயுமே பார்த்தா சலிக்காது அப்படின்ற மாதிரி.
எங்கள் ஊரில் இருக்கிற காதலும் கடலையும் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த படம் கண்டிப்பாக பாருங்கள். இந்த படம் எப்படி ஒரு அனுபவமாக இருக்குமாண்டா, அவ்வளோவெல்லாம் செலவழித்து ஸ்ரீலங்காவுக்கு டிக்கெட்டை போட்டு வந்து அங்கே எல்லாம் சுற்றி பார்த்து எங்கெங்கெல்லாம் பார்க்கணுமோ அப்படின்ட்டு இல்லாமல் அவ்வளோ காசு செலவழிக்க தேவையில்லை. இந்த படத்துக்கு ஒரு டிக்கெட் எடுங்க. யாழ்ப்பாணம் டவுனில் இறங்கி ஒரு அழகான கிராமத்துக்குள்ளே ஒரு பஸ்ஸில் ஏறி நீங்கள் போகும்போது ஒரு 5 ராஜா பாட்டு கேட்டு ஜன்னல் கரையோட ஒரு காற்றடிக்கும் போது கண்ணால் உங்களுக்கு எப்படி ஒரு கண்ணீர் வருமோ அப்படியான ஃபீலிங்கை இந்த படம் கொடுக்கும். மற்றபடி என் டீம் எல்லாருமே உதவி இயக்குநர்கள் அது எல்லாமே இல்லாமல் எல்லாருமே நண்பர்கள். தமிழாக இருக்கட்டும், கலையக்காவாக இருக்கட்டும், என் டீமில் வேலை செஞ்ச ஆகாஷ், மது ஸ்டாலின் அப்படி இப்படி நிறைய பேர் இருக்குது. நேரம் போதாமே என்று பின்னால் தட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால் ஓகே. எங்கள் அப்பாவுக்கு முதலாவது நன்றி. அடுத்தது எல்லாருக்குமே பையனோட வெற்றியை பார்க்குறது எல்லா அப்பாவுக்குமே கொடுத்து வைக்கிறதில்ல. இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடந்து கொண்டு இருக்கும்போது தான் ஜனோசனாகட அப்பா இறந்தார். இறந்து 2வது நாள் திருப்பி டிக்கெட்டை போட்டு வந்து இங்கே டப்பிங் மிக்சிங்கான வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அப்பா உயிரோடு தான் இருக்கார். எங்கள் அப்பா சார்பில் அவங்க அப்பா சார்பில் கட்டாயமாக அவர் பார்ப்பார், சந்தோஷப்படுவார். அவங்க அம்மா எல்லாருக்குமே நன்றி. அடுத்தது அண்ணா வின்சண்ணா, இந்த கடல் எப்படி கடக்க போகிறோம் அப்படின்ட்டு இருக்கும்போது இந்த கடலில் கடக்கிறதுக்கான கிடைச்ச ஒரு படகு, ஒரு பலமான படகு. அப்படி மேம் அந்த கடலில் கிடைச்ச முத்து ஜோவம்மா மேம் அவங்க அந்த முத்து சரியான காலத்தில் எங்கே இருக்கணுமோ அப்படி தான் இவங்களுக்கு மகளாக நடிச்சிருந்த மருமகள் அவங்க. மற்றது அசோக் கேரக்டர், கரோலின் கேரக்டர் எல்லாருமே அற்புதமாக இருக்கும். அழகான காதல் கதை, ஒன்றுமே இல்லை. நல்ல கண்டென்ட்டும் நல்ல கதைகளுமே பார்க்குறதுக்கு இப்போ ஆடியன்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்கன்றது தெரியுது. நிறைய தளங்கள் இருக்குது. கட்டாயம் உங்களுக்கு இது ஒரு நல்ல படைப்பாக நல்ல அனுபவத்தை தர்ற மாதிரி இருக்கும். நன்றி.